வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கிற ஒரு சாதாரண பானம், ஆனா தவறான உணவுகளுடன் சேர்த்தால் அது உடலுக்கு நஞ்சாக மாறும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம். பால் உடலுக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமான ஒரு பானம். எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது. ஆனா சில உணவுகளோடு சேர்த்து குடித்தால் செரிமான கோளாறு, வயிற்று வீக்கம், தோல் பிரச்சனைகள், உடல் சோர்வு, சிலருக்கு விஷத்தன்மை போன்ற எதிர்வினைவுகள் கூட ஏற்படலாம். இன்று இந்த வீடியோல பாலுடன் ஒருபோதும் சேர்க்கக்கூடாத 4 ஆபத்தான உணவு சேர்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏனில் பலரும் தினமும் தெரியாமல் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னன்னா, பால் குடித்த உடனே மீன் சாப்பிடவே கூடாதுங்க. நீங்க சாதாரணமாக நினைக்கலாம், என்ன இவங்க பால் குடிச்சிட்டு யாருங்க மீன் சாப்பிட்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறு தாங்க இதுங்க. நம்ம யதார்த்தமா அசால்ட்டா மதியான வேளையில பசிக்கும், நம்மளுக்கு பால் குடிச்சு விடுவோம். வீட்டில் ஒரு ஹெவியான சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அன்னைக்கு சண்டே டைம்ல மீன் கூட சமைச்சிருப்பாங்க. நம்ம ஞாபகம் இல்லாம மீனையும் சாப்பிட்டுருவோம். இதனால பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வரும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, இதனாலதான் இது ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாது. இதே மாதிரி குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய வீட்டில் குழந்தைகள் நார்மலா எப்பொழுதுமே பால் குடிப்பார்கள். ஒரு 5 வயது வரைக்கும் பால் குடிப்பார்கள். திடீர்னு பசிக்குதுன்னு பால் கேட்பாங்க. 2 வயசு குழந்தையெல்லாம் பால் குடிப்பாங்க, உணவுகளும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பால் திடீர்னு கேட்பாங்க, நம்ம பாலை ஊற்றி கொடுத்துருவோம். அடுத்து நம்ம பெரியவங்க சாப்பிட்டுட்டு இருப்போம், அவங்களும் அந்த சாப்பாடு கேட்பாங்க. அன்னைக்கு நம்ம மீன் சமைச்சிருப்போம். ஸோ நம்ம மறந்து போய் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க மீன், பால். இது தவறான ஒரு சேர்க்கை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இது எங்க வீட்டில் நடந்திருக்குது. அதனால தான் நான் சொல்றேன். பால் குடித்த பிறகு உடனே மீன் சாப்பிடுவது மிகப்பெரிய ஒரு தவறு. இது எல்லாருக்கும் உடல் நிலை பிரச்சனை ஏற்படுத்தாது, ஆனா ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். முக்கியமா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கண்டிப்பா பார்க்கலாம். இதற்கான உண்மையான காரணம் இருக்கிறதா? இதை ஆயுர்வேதத்துல பாலும் மீனும் சேரவே கூடாத ஒரு உணவா சொல்றாங்க. இது ஒன்றுக்கொன்று எதிர்மறையான ஒரு உணவு அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லப்படுது. மீன் அதிக புரதம் அன்று வெப்பத்தன்மை கொண்டது, பால் குளிர்ச்சி தன்மை கொண்டது. அதனால ஒன்றுக்கொன்று எதிர்வினையான உணவுகள் என்று சொல்லப்படுது. இரண்டையும் சேர்த்து உட்கொண்டால் செரிமானம் மெதுவாகும், வயிறு உப்பசம், அஜீரணம், சிலருக்கு தோல் அலர்ஜி, முகத்துல வெள்ளை தழும்புகள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். முக்கியமா மீன் பிடித்தவர்கள் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. மீன் பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன் பொரிச்ச மீன் எண்ணெயில் போட்டு வறுத்த மீனை சாப்பிட்டுட்டு ஒரு மில்க் ஷேக் குடிப்பாங்க. அப்படி ஒருபோதும் சாப்பிடவே கூடாது. எப்பொழுதுமே மீனை தனியாக சாப்பிடுங்க, பாலை தனியாக குடிங்க. ரெண்டுக்குமே இடைவெளி ரொம்பவே முக்கியம். இது மிகவும் ஆபத்தான ஒரு பழக்கம். இது முக்கியமாக குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம். என்ன செய்ய வேண்டும் என்றால், மீன் சாப்பிட்டால் குறைந்தது 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் பால் குடிக்க வேண்டும். உடனடியாக தயிர், பால், ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டும். ஸோ மீனோட சேர்க்கக்கூடாத உணவு என்ன? மீன். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வறுத்த மீன் கூட தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. இது எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. பெரியவர்களுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. செரிமான பிரச்சனை அவங்க நிறைய வாமிட் எடுத்து எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எதனால ஆச்சுங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணும்போது தான் மீனும் தயிரும் ஒரு தவறான சேர்க்கை என்று தெரிய வந்துள்ளது. ஸோ மீனும் தயிரையும் ஒருபோதும் சேர்க்காதீர்கள். இது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். முக்கியமா கிராமத்து பகுதிகள்லாம் வறுத்த மீனும் தயிரும் ஊற்றி தயிர் சாப்பாடு கூட சாப்பிடுவாங்க. ஸோ இது ரொம்பவுமே தவறான சேர்க்கை. இது முக்கியமாக யாருக்கு விளைவை ஏற்படுத்தும்னா, ரொம்பவுமே செரிமான தன்மை மிகவும் குறைந்து இருக்கும்ல, எது சாப்பிட்டாலும் செரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் பார்த்து தான் இனிமேல் ஒவ்வொரு உணவையுமே சாப்பிட வேண்டும். முடிந்த அளவுக்கு மீன் சாப்பிட்ட பிறகு தயிர், பால், ஐஸ்கிரீமை தவிர்த்து விடுங்கள். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலுடன் எலுமிச்சை அல்லது புளிப்பான பழங்கள் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் தவறு. இந்த தவறை பலரும் தினமும் செய்கிறார்கள். பால் குடித்த உடனே ஆரஞ்சு பழம்,
இது பொதுவா வீட்ல எல்லார் வீட்லயுமே செய்வோம். பழம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாலையும் குடிச்சிடுவோம், பழத்தையும் சாப்பிட்டுருவோம். இது மிகவும் தவறான ஒரு சேர்க்கை. அடுத்து எலுமிச்சை பழம், அன்னாச்சி பழம், சில புளிப்பு பழங்கள், இது புளியம்பழம் கூட சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பழங்களா பால் குடித்ததுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா இந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாலை குடிக்கக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதனால என்ன ஆகும் தெரியுமா? பால் வயிற்றுக்கு சென்ற உடனே புளிப்புடன் சேரும்போது உடனே உறைய தொடங்கும். அதனால வயிற்று வலி, வாந்தி உணர்வு, வாய்வு பிரச்சனை, அமிலத்தன்மை, குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ ஒருபோதும் பாலையும் புளிப்பு நிறைந்த, அதாவது விட்டமின் சி நிறைந்த பழங்களை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இதனால பல பிரச்சனைகள் வரும். சிலர் காலை நேரத்திலேயே பாலையும் ஆரஞ்சு ஜூஸையும் கலந்து குடிக்கிறார்கள். இது உடலுக்கு நல்ல காம்பினேஷனே கிடையாது. ஏன்னா பால்ல இருக்கக்கூடிய அந்த கேல்சியம் புரோட்டீன் புளிப்பு அமிலத்துடன் எதிர்வினை கொண்டது. அதனால செரிமானம் சிரமமாக்கப்படும். என்ன செய்யணும்? பால் குடித்த ஒரு 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் புளிப்பான பழங்களை சாப்பிடணும். அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் செய்யும் போதுமே பாலை சேர்க்கிறத நீங்க தவிர்க்க வேண்டும். பால் சேர்க்காமல் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை பாலும் பழமும். அது வாழைப்பழம் தாங்க. பாலுடன் வாழைப்பழத்தை சேர்க்கிறது மிகவும் தவறான ஒரு சேர்க்கை. எல்லாருமே பாலும் பழம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இது காலங்காலமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பாலையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்றோம். பலர் காலை உணவாகவே பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு போகக்கூடிய இளைஞர்கள் இதை அதிகமாகவே குடிக்கிறார்கள். ஆனா ஆயுர்வேதத்தின் படி பாலும் வாழைப்பழமும் சேர்ந்தால் சிலருக்கு பாதிப்பை தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால எல்லாரும் இதை கேட்டுட்டு என் மேல ரொம்ப கோவப்படாதீங்க. இது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறப்படும். அதனால நம்ம சொல்றோம், ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன். இந்த பாலும் பழமும்ங்கிறது சிலருக்கு தான் இது ஆபத்தை ஏற்படுத்தும், எல்லாருக்கும் இல்ல. பாலும் வாழைப்பழமும் சேர்வது சிலருக்கு பாதிப்பை தரலாம். ஆனா இது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னா, உடல் கனத்த உணர்வை ஏற்படுத்துமா, செரிமானம் மந்தமாக்கப்படும், அதிகமா சளி ஏற்படும், மூக்கடைப்பு, சோர்வு இதெல்லாம் ஏற்படுத்தலாம் சொல்லப்படுது. முக்கியமா ஆஸ்துமா, சளி பிரச்சனை, அலர்ஜி உள்ளவர்களுக்கு இந்த காம்பினேஷன் மிகவுமே ஒரு தவறான காம்பினேஷனாக கருதப்படுது. ஆனா இங்க ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் இது தீங்கு தராது என்று விஞ்ஞான ரீதியாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனா சிலருக்கு பிரச்சனை வரும், சிலருக்கு வராது. அதனாலதான் உடலின் எதிர்வினையை கவனிக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பா குடிப்பது? அதிகமா குடிக்க வேண்டாம், இரவு நேரத்துல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏலக்காய் அல்லது சிறிது மிளகு சேர்த்தால் செரிமானம் சற்று எளிதாகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பாலுடன் ஒருபோதும் உப்பு சேர்த்த உணவுகள் எடுக்கவே கூடாதுங்க. பால் நம்ம குடிச்ச உடனேயே சிப்ஸு, பீட்சா, பர்கர், ப்ராசஸ்டு சால்ட்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதா தற்போது சாதாரணமாகிவிட்டது. ஆனா இது உடலுக்கு நல்ல பழக்கமே இல்லைங்க. இது ரொம்பவும் ஒரு தவறான சேர்க்கை. பால்ல அதிக அளவில் கால்சியம் இருக்கு. அதே நேரத்தில் ப்ராசஸ்டு சால்ட்டி ஃபுட்ஸில் சோடியம் அதிகமாக இருக்குது. அதிக உப்பு உடல்ல கால்சியம் பேலன்ஸை பாதிக்க. ஸோ அதனால பால் குடிச்ச உடனே நம்ம சால்ட்டி ஃபுட் சாப்பிட்றது பாலில் இருக்கக்கூடிய சத்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இதனால நம்மளுக்கு பலவிதமான பாதிப்பும் ஏற்படும். ஸோ என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, உடல்ல வீக்கம், பிபி அதிகரிப்பு, செரிமான கோளாறு, நீர்ச்சத்து இம்பேலன்ஸ் ஆக்கப்படும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பாலுடன் அதிக உப்புள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. இது கூடவே பாலுடன் தவிர்க்க வேண்டிய சில உணவுகளை நம்ம பார்த்துடலாம். இன்னும் சில காம்பினேஷன் இருக்குது. பால் கூட முலாம்பழம் சேர்த்து சிலர் குடிப்பாங்க. ஸோ இது தவறான ஒரு சேர்க்கை. பால் அதுக்கு அப்புறம் பால் பிளஸ் அதிக எண்ணெய் உணவுகள், அதாவது பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரியான அதிக எண்ணெயில பொரிச்ச உணவுகளும் பாலும் எடுக்கிறது தவறான சேர்க்கை. பால் பிளஸ் காரமான உணவுகள், பால் குடிச்சதுக்கு அப்புறம் மிச்சரு, முறுக்கு இந்த மாதிரியான உணவுகள். அடுத்து பால் பிளஸ் மதுபானம்,
ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால்ஸ் இதுவும் ஒரு தவறான சேர்க்கை. இது எல்லாமே சிலருக்கு செரிமான சிக்கலை வந்து ஏற்படுத்தலாம். பால் குடிக்கிறதுக்கான சரியான முறைகள பார்த்துரலாம். வெதுவெதுப்பான பால் குடிக்கிறது தான் மிகவும் சிறந்தது. குளிர்ந்த நிலையில இருக்கிறத தவிர்த்திருங்க. திருப்பி திருப்பி சூடு பண்ணி கூட குடிச்சுக்கிருங்க. ஆனா வெதுவெதுப்பா குடிங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தால் நல்லா நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அது கூட மஞ்சள் அல்லது ஏலக்காய் சேர்த்து நீங்க பால் குடிச்சீங்கன்னா செரிமானத்திற்கு இது உதவியா இருக்கும். காலியான வயிற்றில அதிகமா பால் குடிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க பால் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். நண்பர்களே, நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சில தவறான காம்பினேஷன் உடலை மெதுவாக பாதிக்கலாம். அதனால தான் சரியான உணவுச் சேர்க்கையை தேர்வு செய்யறது ரொம்பவே முக்கியம். உடலின் சிக்னல்ஸ்களை வந்து நம்ம கவனிக்கணும். உடல் கொடுக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சோம்னா பெரிய பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு உணவையும் நம்ம அளவோடு சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.